Hi friends, welcome back to Fathi's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். உளுந்து சோறு. எங்க ஊர்ல இந்த உளுந்து சோறு ரொம்ப ஸ்பெஷல். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இதுவரைக்கும் Subscribe பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம Subscribe பண்ணிடுங்க friends. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்திரம் சூடாக்க வச்சிருக்கிறேன். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க. கோகனட் ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். உளுந்து சோறுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 ஏலக்காய் ஆட் பண்ணிடுங்க. பிச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. 2 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய பல்லாரி அண்ட் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. அதாவது ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிட்டேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தோலெல்லாம் ரிமூவ் பண்ண பூண்டு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. உளுந்து சோறை பொறுத்த வரைக்கும் பூண்டு ரொம்ப அவசியம், கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் இந்த பாத்திரம் தான் அளவாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க பாத்திரத்தில் 1/2 பாத்திரம், ஒரு பாத்திரம் ஃபுல்லாக அண்ட் இன்னொரு பாத்திரத்தில் பாதி நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுங்க. நான் பாதி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன், பாதி தேங்காயிலேருந்து. அப்புறம் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வாட்டர். இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1/2 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக நுர வந்ததும் நம்ம அரிசியை அண்ட் உளுந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசி உளுந்தோட அளவு சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும். 1/4 கிலோ கருப்பு உளுந்து, 1/2 கிலோ அளவுக்கு நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி, அதுவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ உளுந்து, 1/2 கிலோ அரிசி, இதான் மெஷர்மெண்ட். அப்புறம் வாட்டரோட மெஷர்மெண்ட் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1 கப் அளவுக்கு வாட்டர். எந்த பாத்திரத்தில் அரிசி உளுந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் தான் தேங்காய் பாலும் வாட்டரும் அளந்துக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசி அண்ட் உளுந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். உளுந்து சோறு ரொம்ப நல்லது, முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உளுந்து சோறு. இந்த உளுந்து சோறு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த்தி, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ உளுந்து சோறு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக அதில் வாட்டர் நிற்கிது, அது நல்லா வத்தட்டும். இந்த மாதிரி பண்ணி இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு அப்படி மூடி வைங்க. 1/2 அன் ஹவர் அப்படி இருக்கட்டும். நான் வாட்டர் வச்சுருக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட உளுந்தஞ்சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்தஞ்சோறு எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நம்மளோட உளுந்து சோறு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இந்த உளுந்து சோறு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் இது பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஒரு வெரைட்டியான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இன்னும் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு தானாகவே வந்துடும். Thank you for watching. Have a nice day. Bye.